தமிழ்நாட்டில் பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அதிகரிக்க காரணம் குற்றவாளிகள் விரைவாக தண்டனை பெறாமல் விடுபடுவதுதான் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்த தகவலின்படி 2015 முதல் 22 வரையிலான காலகட்டத்தில் 21,672 போக்சோ வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது. இதில் 20,303 வழக்குகள் நீதிமன்றத்திற்கு சென்றன. ஆனால் வெறும் 2,023 வழக்குகளில்தான் குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டுள்ளனர். மேலும் 6,110 வழக்குகளில் குற்றவாளிகள் ஆதாரம் இல்லாததால் விடுவிக்கப்பட்டுள்ளனர். இதைவிட மிகப்பெரிய பிரச்சனையாக 12,170 வழக்குகள் இன்னும் விசாரணை நிலையிலேயே உள்ளன. இவற்றில் பல வழக்குகள் 5 ஆண்டுகளுக்கும் மேலாக கிடப்பில் போடப்பட்டுள்ளன. போக்சோ சட்டப்படி ஓராண்டுக்குள் வழக்குகள் முடிந்து தீர்ப்பு வழங்கப்பட வேண்டும். ஆனால் தமிழ்நாட்டில் போதுமான சிறப்பு நீதிமன்றங்கள் இல்லாததே நீண்ட காலமாக வழக்கு நிலுவையின் முக்கிய காரணமாகும். உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி 100க்கும் மேற்பட்ட நிலுவையில் உள்ள வழக்குகளுக்காக ஒரு சிறப்பு நீதிமன்றம், 300க்கும் மேற்பட்ட வழக்குகளுக்காக 2 நீதிமன்றங்கள் அமைக்கப்பட வேண்டும். ஆனால் தமிழ்நாட்டில் 53 நீதிமன்றங்கள் தேவையான நிலையில் இதுவரை வெறும் 20 நீதிமன்றங்களே செயல்படுகின்றன. தென்காசியில் ஒரு நீதிமன்றம் அமைக்க அறிவிக்கப்பட்டு ஓராண்டு ஆகியும் செயல்படவில்லை. திருவள்ளூரில் 2021 அறிவிக்கப்பட்ட நீதிமன்றம் 4 ஆண்டுகள் கழித்து 2024 பிப்ரவரியில் தான் திறக்கப்பட்டது. குற்றவாளிகள் தப்பித்து விடுவதை தடுக்கும் வகையில் தமிழக அரசே போக்சோ சிறப்பு நீதிமன்றங்களை அதிகரிக்க வேண்டும். மேலும் நிலுவையில் உள்ள வழக்குகளை ஓராண்டிற்குள் முடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார்.